அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் பாடம் 2ஆம் வகுப்பின் உள்ள 2வது பாடலை பற்றி பார்க்க போறோம். பாடலின் தலைப்பு சொல்லாதே சொல்லாதே. இந்த தலைப்பிலிருந்தே உங்களுக்கு புரியும், நாம் மற்றவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய செயல்களை மட்டும்தான் நாம் சொல்லணும். அப்படி பயம்படுத்துற மாதிரியும் அவநம்பிக்கை தர மாதிரியும் சொல்களை நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடாது. இப்ப பாடலை பற்றி பார்ப்போம். நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. மறுபடியும் வாசிக்கிறேன். நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. வானம் என்ன கலர்ல இருக்கும்? நீல கலர்ல இருக்கும்ல, அதுதான் நீல வானம். தூரம் என்று, அதாவது அகலம் என்று சொல்லி நாம் எந்த பறவைகளிடமும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவங்க அதிக தூரம் பறக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுவோம், நம்பிக்கையெல்லாம் இழந்துரும். அதனால நம்ம அவநம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை பறவைகளிடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. விலங்கெல்லாம் எங்க வசிக்கும்? காட்டுல தானே வசிக்கும். அந்த காடு இருட்டா இருக்குன்னு சொல்லி அவநம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி சொல்களை நாம் விலங்குகளிடம், அதாவது கரடியிடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா அவங்க காட்டுல இருக்கிறதுக்கே பயப்படுவாங்கல்ல, அதுதான். அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. அடுத்தது, பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. மறுபடியும் வாசிக்கிறேன். பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. அதாவது கடல் ஆழமா இருக்குன்னு சொல்லி மீன்களிடம் சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிக தூரம் நீந்தி முன்னேறி செல்வதை விட்டுட்டு பயந்துக்கிட்டே ஒரு இடத்துல இருப்பாங்க. அதனால அதை விட்டுட்டு நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்றாங்க. அதான் பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. அடுத்தது, கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. மறுபடியும் வாசிக்கிறேன். கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. படிக்கிறது எல்லாமே கஷ்டம்னு சொல்லி எங்களிடம் சொல்லாத. அதாவது மாணவர்கள் சொல்ற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. கற்பது எதுவும் கடினம் என்று, அதாவது நீ படிக்கிறதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி பயம்படுத்துற மாதிரி, நம்பிக்கை இழக்கிற மாதிரி விஷயங்களை எங்ககிட்ட சொல்லாதீங்க. அப்படி பெருசான கேள்வியா இருந்தாலும் படிக்கும்போது எளிமையா இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை தரக்கூடிய சொல்களை மட்டும்தான் எங்ககிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. கற்பது எதுவும் கடினம் என்று, அதாவது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாடலோட பொருத்துகை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பறவை, பறவைக்கு பதில் வானத்தின் தொலைவு. இரண்டாவது, கரடி, கரடிக்கு பதில் காட்டின் இருட்டு. மூன்றாவது, மீன், மீனுக்கு பதில் கடலின் ஆழம். நான்காவது, குழந்தைகள், குழந்தைகளுக்கு பதில் கற்றுக்கொள்ளுதல். அனைவருக்கும் நன்றி.